Hello guys, welcome to 2K Vlogs and இன்னைக்கு வீடியோல நீங்க பார்க்க போறது ஃபீனிக்ஸ் மால்ல கிறிஸ்மஸ் தீம் எப்படி எல்லாம் போட்டுருக்காங்க அப்படின்றதான். நார்மலாவே ஃபீனிக்ஸ் மால்ல பாத்தீங்கன்னா நிறைய தீம் போடுவாங்க. லைக் தீபாவளி, பொங்கல், ஈவன் சம்மர் வெக்கேஷன்ஸ்க்கே வந்துட்டு தீம் போடுவாங்க. ஸோ அந்த வகையில் இந்த 2024 கிறிஸ்மஸ்க்கு ஃபீனிக்ஸ் மால்ல என்னெல்லாம் தீம் போடுறாங்க அண்ட் டோக்கியோ வந்துட்டு அதில் எப்படிலாம் என்ஜாய் பண்ண அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு போன உடனே நாங்கள் வந்துட்டு பொலடமில் என்ட்ரு பண்ணோம். அங்கே போன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு டெடி பேர் மாதிரி ஒரு இதுவும் 2 கிறிஸ்மஸ் ட்ரீயும் வந்துட்டு செட் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே பார்க்க நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக லைட்லாம் வந்துட்டு மாறிக்கிட்டே இருந்துச்சு கலர்ஸு. அண்ட் அது அப்படியே வந்தோன்னா ஃபுல்லாக கடைங்க தான். எல்லா கடைங்களுமே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தீம் வந்துட்டு செட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களோட கடைக்கு ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி. அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் க்ரீன் வைப் தான் போயிட்டு இருந்துச்சு ஃபீனிக்ஸ் மால் ஃபுல்லாகவே. அண்ட் நாங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டோம். என்னென்னா டோக்கிக்கு ஷூ எடுக்க மறந்துட்டோம். சாக்ஸ்லாம் போட்டோம், கடைசியில் ஷூ எடுக்க மறந்துட்டோம். அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டோம். பட் இங்கே பார்த்தா ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. டோக்கியோ இறக்கி விட்டோன்னா கண்டிப்பாக அவளுக்கு கோல்ட் ஆகும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் ஃபஸ்ட்டு வந்துட்டு அவளுக்கு ஏதாச்சும் ஒரு ஷூ வாங்கிடலாம், அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு சுற்றி பார்க்க போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அண்ட் அது வரைக்கும் அவளை நாங்கள் தூக்கி வச்சுக்கிட்டு தான் இருந்தோம். அப்படியே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அழகாக க்யூட்டாக ஒரு வீடு செட்டப் வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. இந்த தீம் வந்துட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கு அப்படியே பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு குஷன் சேர் போட்டுட்டு அதில் வந்துட்டு வேணுன்றவங்களாம் உட்காந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். கிட்ஸ் எல்லாம் உட்கார வச்சு நம்ம வந்துட்டு அப்படியே வீட்டு பின்னாடி இருக்கிற மாதிரி அந்த வீட்டில் இருக்கிற மாதிரியெல்லாம் வந்துட்டு ஃபோட்டோஸ் வந்துட்டு எடுத்துக்கலாம். அண்ட் பெரியவங்களும் வந்துட்டு அதில் உட்காந்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ அண்ட் அது கீழே வந்துட்டு நிறைய கிஃப்ட் பாக்ஸ் எல்லாம் வச்சு செட் பண்ணி அழகாக பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. பெரியவங்களுக்கே வந்துட்டு இவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னா குழந்தைங்களுக்கு சொல்லவே வேண்டாம். அவங்களுக்கு வந்துட்டு இன்னும் ரொம்பவே பிடிச்சி போயிடும் இதெல்லாம் பார்க்குறதுக்கு. டோக்கியோ பயங்கரமாக என்ஜாய் பண்ணால். ஆனால் ஷூ போடாமல் எங்களால் வந்துட்டு அவளை இறக்கி விட முடியல. அது ஒன்று தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த டைமில். அண்ட் நிறைய ஷாப்ஸில் வந்துட்டு ஆஃபர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் கிறிஸ்மஸ், நியூ இயர், பொங்கல் அப்படியே வந்துட்டு கண்டினியூவாக இந்த இயர் அண்ட் சேல் அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கெலாம் 50, 60, 70% சொல்லிட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தடவை இந்த மாதிரிலாம் நிறைய ஷாப்பிங் பண்ண வேண்டாம்னு முடிவு பண்ணியிருக்கிறதுனால எந்த கடை பக்கமே நாங்கள் வந்துட்டு போகிறதாவே இல்லை. ஈவன் சும்மா செக் பண்ணுறது கூட போவேணான்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த பக்கமாகவே போகல. அண்ட் இந்த ஒரு சிலை பார்த்திங்கன்னா எப்பத்துலேருந்தோ இருக்குது. தமிழ்நாடோட அந்த யூனிக்காக காமிக்கிறதுக்காக ட்ரெடிஷ்னலாக வந்துட்டு வச்சுருக்காங்க போல். என்னதான் தீம் போட்டாலும் இந்த சிலையை வந்துட்டு அவங்க நகர்த்தவே மாட்டாங்க. அதுக்கு நிறைய தடவை நான் பார்த்துருக்கேன். அண்ட் மெயின் பார்ட் என்னென்னா இந்த ஃபீனிக்ஸ் மாலில் பெருசாக ஒரு டெக்கார், அதாவது பியூட்டிஃபுல்லாக ஒன்று பண்ணுவாங்க இல்லையா, அங்கங்கே சின்னதாக பண்ணாலும் பெருசாக காமிக்கிறதுக்காக. ஸோ அது வந்துட்டு இந்த டைம் வந்துட்டு இந்த வெஹிக்கிள் செட்டப் தான் செம்மையாக இருந்துச்சு. ஈவன் செகண்ட் ஃப்ளோர்லேருந்து பார்த்தா கூட இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வந்துட்டு அங்கே தெரிஞ்சிச்சு. அண்ட் ஃபுல் கிளிட்டர் தாங்க. இந்த வண்டி ஃபுல்லாகவே வந்துட்டு கிளிட்டர் வச்சு பயங்கரமாக டெக்கார் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்துச்சு. நிறைய கிஃப்ட் பாக்ஸஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி சைடில் வந்துட்டு கிராஃப்ட் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்துட்டு ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அண்ட் எப்போவுமே இங்கே வந்துட்டு ஒரு செக்யூரிட்டி இருந்துக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா எப்படியாச்சும் உள்ளே போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எதை வச்சு இது பண்ணாங்க தெரியல. மேபி தெர்மாக்கோல் வச்சு பண்ணியிருக்கலாம், இல்லை ப்ளைவுட்ஸ் வச்சு பண்ணியிருக்கலாம். பட் சான்ஸே இல்லை, வேறு லெவலில் இருந்துச்சு அங்கே பார்க்கும்போது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த மாதிரி குட்டி ஸ்டால்லாம் நமக்கு வந்துட்டு ஃபீனிக்ஸ் மாலில் இருக்கும். ஈவன் அந்த ஸ்டாலில் கூட அழகாக வந்துட்டு க்யூட்டாக அவங்களே வந்துட்டு ஃபுல் க்ரீன் வைப் தாங்க. ஃபுல் க்ரீன் அண்ட் ரெட் வைப் தான். அங்கங்கே கிறிஸ்மஸ் ட்ரீயும் அப்புறம் அந்த ஸ்டால் எல்லாமே வந்துட்டு அதுக்கு ரிலேட்டடாக விற்கிறது திங்ஸ் அண்ட் வந்துட்டு அந்த ஃபுல்லாகவே டெக்கரேஷன்ஸ் எல்லாமே க்ரீன் அண்ட் ரெட் வைப்பில் தான் இருந்துச்சு. பாரு மேக்ஸ் எங்கே இருக்கு. குழந்தைங்களுக்கெல்லாம் வந்துட்டு மேக்ஸில் எப்போவுமே கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஆனால் இந்த தடவை பார்த்தா இந்த 3 இயர்ஸ்க்கு 2 இயர்ஸ்க்குலாம் வந்துட்டு இல்லவே இல்லை போல். மேக்ஸிமம் 5 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் ஷூஸாக இருக்கட்டும் இல்லைனா செப்பல்ஸாக கூட இருந்துச்சு. டோக்கிக்கே பெரிய சைஸ் தான் நம்ம வந்துட்டு செருப்பு வாங்கினோம், ரொம்ப சில்லுன்னு இருந்ததுனால. அண்டு இது தாங்க ஃபுல் தீம் ஃபீனிக்ஸ் மாலில் ஃபுல்லாகவே வந்துட்டு க்யூட்டாக செட் பண்ணியிருந்தாங்க.
ஹேங்கிங் டெக்காராக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் கிறிஸ்மஸ்ன்றதுனால எல்லோரும் கண்டிப்பாக கேக்கு, சாக்லேட் இதெல்லாம் வந்துட்டு சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டாங்க போல். அதனால் வந்துட்டு அந்த கேக்கு, அந்த ஃப்ரெஷ் சாக்லேட்ஸோட ஸ்மெல்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்படியே அடிச்சிட்டு இருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு இது மியூசிக்கும் வந்துட்டு ஒரு ஈவினிங்காக ஸ்டார்ட் பண்ணாங்க. அதை டோக்கி பார்த்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு திரும்ப திரும்ப அவங்களே என்னை வீடியோ எடுக்க சொல்லிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் என்னோடய இன்லாக்கு வந்துட்டு பசிக்க ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் அவங்கள ஃபுட் கோர்ட் கொண்டு வந்துட்டு அவங்களுக்கு மோமோஸ் டம்ப்ளிங் வாங்கி கொடுத்துட்டேன். அண்ட் டோக்கியோக்கு வந்துட்டு வீட்டில் இருந்து இட்லி கொண்டு வந்துட்டோம். ஸோ மேடம் அதை சாப்பிட்டுட்டாங்க. அண்ட் அஞ்சலிக்கு வந்துட்டு அவ்வளோ விஷயங்கள்லாம் சாப்பிட மாட்டா, ரொம்ப செலக்டிவாக தான் அவன் சாப்பிட்றது. ஸோ அதில் வந்துட்டு அவளுக்கு சிக்கன் கொஞ்சம் சாப்பிடுவா அப்படின்றதுனால கேஎஃப்சியில் ஃப்ரைட் சிக்கன் வாங்கியாச்சு. அண்ட் எனக்கு வந்துட்டு சாப்பிட்லாமா வேண்டாமா அப்படிலாம் யோசித்து கடைசியாக வந்துட்டு டோமினாஸில் சிக்கன் லசாங்கா வாங்கி சாப்பிட்ருந்தேன். நல்லா இருந்துச்சு. பார்க்க வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாகவும் அண்ட் வந்துட்டு டேஸ்ட்டும் நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா சீஸ் போட்டு க்ரீமியாக கொடுக்குறாங்க. எனக்கு கேட்டால் இந்த டேஸ்ட் இந்த ஒரு அந்த கிரேவி மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்குது. அது வந்துட்டு பார்த்திங்கன்னா வீட்லேயே நம்மளால் பண்ண முடியும். கேப்சிக்கலாம் போட்டு டொமேட்டோ ஆனியனோட பியூரி போட்டு பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் ஓவரால் டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. பட் நம்ம வீட்லேயே பண்ணக்கூடிய ஒரு டேஸ்ட் மாதிரி இருந்துச்சு. சீஸ் மட்டும் போட்டு மெல்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டோன்னா மேபி அது நமக்கு வந்துட்டு நார்மல் டேஸ்ட் மாதிரியே இருக்கும் போல். இப்போ வரட்டா, தொப்பி கொண்டு வரட்டா. 25th அன்றைக்கி வந்தால் கிறிஸ்மஸ் அன்றைக்கி ரொம்ப கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் முன்னாடி நாள் வந்தோம். ஆனால் முன்னாடி நாளுமே பார்த்தா பயங்கர கூட்டமாக தான் இருந்துச்சு. ஆளுங்க எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி தீம்லாம் பார்க்குறதுக்கே நிறைய பேர் வருவாங்க போல். நம்ம மேக்ஸிமம் வந்துட்டு ஃபீனிக்ஸ் மாலுக்குலாம் வரதில்லை. டோக்கியோ வச்சுட்டு இங்கே வந்தோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கடைங்கள்லாம் பார்த்துட்டு அங்கே போகணும் இங்கே போகணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ அதனாலேயே வந்துட்டு மேக்ஸிமம் இங்கே வந்துட்டு வர்றது கிடையாது. ஸோ அஞ்சலிக்கு வந்துட்டு ஹோம் ஷாப் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருந்தேன். பட் அங்கே ஒரு சம்பவமும் ஆச்சு. அங்கே வந்துட்டு ஒரு கெட்டில் வந்துட்டு மூடி வந்துட்டு ப்ராப்பராக மூடாமல் இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு பார்க்கும்போதே வந்துட்டு கீழே விழுந்துட்டு லைட்டாக கேப் வந்துட்டு உடஞ்சிச்சு. பட் தே ஆர் ஸோ ஸ்வீட். அவங்க வந்துட்டு இதுக்கு சார்ஜெலாம் எதுவுமே பண்ணல. நாங்கள் கஸ்டமர்ஸ் எல்லாம் ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டோம். அவங்களுக்கே வேணால் வாங்கிட்டு போவாங்க, இல்லைனா வந்துட்டு விட்டுருவாங்க. ஸோ உங்களோட இஷ்டம் தான் அப்படின்னாங்க. ஸோ எனக்கு அது தேவையில்லை அப்படின்றதுனால வந்துட்டு ஓகே நான் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்களுமே வந்துட்டு எதுவுமே சொல்லவே இல்லை. நைஸில் இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு எப்பயாச்சும் நடந்திருக்கா? அண்ட் உங்களோட அனுபவத்தை எனக்கு கமெண்ட்ஸ் மூலிமா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டாய் ட்ரெயின் வந்துட்டு ஃபீனிக்ஸ் மாலில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். பசங்க எல்லாருமே வந்துட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. இதுக்கு காஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 200 ரூபாய், சாரி 100 ருபீஸ். அதாவது குழந்தையாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி 100 தான். இப்போது என்னோடய மாமியார் டோக்கி போனதுக்கு 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ரவுண்டில் குழந்தைங்க நிறுத்திட்டா ஓகே, இது அப்படியே கண்டினியூவாக போயிட்டே இருக்கணும்னு அழுதா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு ஊருக்கு திருப்பி போயிட்டு வர சார்ஜஸே ஆகிடும் போல். அண்டு கீழே வந்துட்டு இந்த மியூசிக் கன்சர்ட்லாம் வச்சுருந்தாங்க. அது அப்படியே நிறைய பேர் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படியே போக போக இன்னும் கொஞ்சம் கூட்டம் கூடும் தான் நினைக்கிறேன். அதனால டக்குன்னு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். எப்பவும் போல் உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட்ஸ் மூலிமா ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க்யூ, பை பாய்.